இந்த வீடியோ வந்து முழுசா பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து டெக்னிக்கலா எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிரும். ஸோ அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இனிமே சன் டிவில இந்த மாரி பிஜிஎம் போட்டுட்டு ஒரு பிபி ஏத்துற மாரி ஒரு நியூஸ போடுவாங்க. அந்த நியூஸ பார்த்தீங்கன்னா ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெருசாக இருக்கவங்க அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒன்று வந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார், இன்னொருத்தர் வந்து பிஆர் சுந்தர். 2 பேர் நிறைய வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லுவார். ஒரு கம்பெனி பற்றியோ இல்லை குளோபல் இஷ்யூ பற்றியோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து பேசுவார். அவர் பேசுகிற நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து புரியாது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதே ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கார். டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி அதை வந்து மக்களுக்கு வந்து எப்படி ஈஸியாக வந்து புரிகிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி வந்து போடுறேன். ஃபுல்லாக பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இனிமேல் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து நீங்கள் நியூஸை பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கிற அவசியமே இருக்காது. இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ் வந்து டிவியில் ஓடிக்கிட்டே இருக்கும் வீட்டில். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். ஸோ அப்படிலாம் வந்து நியூஸை பார்த்து நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பத்தியா 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா? நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இந்தியாவில் இன்றைக்கி நடந்தது வந்து ஒரு சின்ன மைல்டு புல் பேக் தான். கரெக்ஷன்னா மார்க்கெட்டில் 10% விழணும். 25,000 22,500 விழுந்தால் தான் அது கரெக்ஷன். அதே மாதிரி 20,000 கீழே போனால் தான் அது பேர் மார்க்கெட். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தது வெறும் ஒரு சின்ன புல் பேக் தான். அது வந்து ஒரு 3.5% விழுந்தது. அது 2.25% எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வச்சு தடுத்து நிறுத்தி கடைசியில் ஒரு 100-150 பாயிண்ட் ஏற்றி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த இதில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு 3.5% வந்து விழுந்திருக்கு. அந்த விழுந்த மார்க்கெட்டை வந்து எல்ஐசி அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸை வச்சு வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க, இறங்கிறதுக்கு இல்லாமல் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்கிறாரு. ஸோ உண்மையிலேயே வந்து மார்க்கெட்டை வந்து இந்த மாதிரி மேனுவலாக வந்து ஒரு எம்என்சியாலேயோ இல்லை ஒரு கவர்மெண்ட் கம்பெனியினாலேயோ மார்க்கெட்டை வந்து மாற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அதை தான் இப்போ வந்து இந்த டாப்பிக்கில் வந்து கிளியராக வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேல் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் வந்து பயந்துக்கவே மாட்டீங்க. ஒரு ஃபியரே உங்களுக்கு இருக்காது. ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா 2 பேர் வந்து முக்கியமாக வேணும். அது யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக இந்த கொஷினை வந்து மற்றவங்ககிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று வந்து பையர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து செல்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே என்கிட்ட கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ஒர்க் ஆகிறதுக்கு மொத்தமாக 2 பேர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தேவை. ஒன்று வந்து இனிஷியேட்டிவ் பையர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பான்சிவ் பையர்ஸ். இந்த 2 பேர் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வேணும். அது யார் இனிஷியேட்டிவ் பையர்ஸ் அப்படின்னா, இனிஷியேட்டிவ் பையர்ஸில் வந்து யார் யார் வருவாங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் எஃப்ஐஐ அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் டிஐஐ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கட்டுற பிஎஃப் அமௌண்ட் எல்லாமே வந்து நமக்கு பிடிக்கிற அமௌண்ட் எல்லாமே வந்து கடைசியாக ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் கொண்டு வந்து போடுவாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இனிஷியேட்டிவ் பையர்ஸில் வந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்கிங் செக்டார்ஸ், அதாவது இந்த ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசி பேங்க், இவங்கெல்லாம் வந்து அவங்களும் இந்த ஃபினான்ஸ் செக்டார்ஸ் எல்லாமே வந்து இந்த இனிஷியேட்டிவ் பையர்ஸில் வந்து வருவாங்க. ஏன் வந்து நம்ம இவங்களை வந்து இனிஷியேட்டிவ் பையர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க நினச்சாங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து ஒரு டைரெக்ஷன்லேருந்து இன்னொரு டைரெக்ஷனுக்கு வந்து மாற்ற முடியும். ஏன்னா அவங்க ப்ளேஸ் பண்ணுற ஆர்டர் குவான்டிட்டிஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு க்ரோஸ், அதாவது 1000 க்ரோஸ், 1000 க்ரோஸ், 2000 க்ரோஸ், 5000, 10,000 அந்த மாதிரி 1000 க்ரோஸ் அந்த ரேஞ்சில் வந்து அவங்க வந்து ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட்டோட டைரெக்ஷனே வந்து இப்போ டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து ரெட் கலர் கேண்டில் வந்து பெரிய இம்பேலன்ஸ் கேண்டில் வந்து வருது அப்படின்னா, அதை அப்படியே மாற்றி க்ரீன் கலர் கேண்டிலாக அவங்களால மாற்ற முடியும். ஸோ இவங்க தான் மார்க்கெட்டோட இனிஷியேட்டிவ் பையர்ஸ். ரெஸ்பான்சிவ் பையர்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரெஸ்பான்சிவ் பையர்ஸ் தான் வந்து நம்மளை மாதிரி இந்த ரீட்டைல் ட்ரேட் பண்ணுற பீப்புள்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட் பண்ணுற மக்கள், அவங்கெல்லாம் வந்து ரீட்டைல் பீப்புள். நம்மளாம் தான் பார்த்திங்கன்னா ரீட்டைல் பீப்புள். இந்த ரெஸ்பான்சிவ்
பையர்ஸோட வேலை என்ன அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த மூவ் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்குறது தான் வந்து ரெஸ்பான்சிவ் பையர்ஸ். அவங்கள தான் வந்து ரெஸ்பான்சிவ் பையர்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம தான் அந்த வேலையை வந்து பார்ப்போம். இனிஷியேட்டிவ் பையர்ஸ் வந்து எப்போ வாங்குவாங்கன்னா, இனிஷியலாக ஒரு பாயிண்டில் வந்து ஸ்டாக்கை வாங்குவாங்க. அதுக்கப்புறம் எண்டிங்கில் வந்து விற்பாங்க. இந்த நடுவில் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறது தான் நம்மளோட வேலை, இந்த ரீட்டைல் பீப்புள்ஸோட வேலை. ஏன் வந்து நம்ம எப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னா உடனே இறங்கிடும், அதே நம்ம விற்றதுக்கப்புறம் உடனே சல்லுன்னு ஏறிடும். இந்த மாதிரி ஏன் வந்து நடக்குது அப்படின்னா, நம்ம எங்கெல்லாம் வந்து விற்கிறோமோ அந்த இடத்த தான் வந்து இனிஷியேட்டிவ் பையர்ஸ் வந்து வாங்குவாங்க. நம்ம எங்கே வந்து வாங்குகிறோமோ அங்கே வந்து இனிஷியேட்டிவ் பையர்ஸ் வந்து விற்பாங்க. ஸோ எப்போவுமே வந்து நம்ம இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து எந்த இடத்த வாங்குறாங்களோ அந்த இடத்த தான் வந்து நம்மளும் ஸ்டாக் வாங்கணும். இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து எந்த இடத்த விற்கிறாங்களோ அந்த இடத்த தான் வந்து நம்ம ஸ்டாக்கை விற்கணும். அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஸோ இன்ஸ்டியூஷனல் ட்ரேடுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பண்ணணும் அப்படின்னா, ட்ரேடர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து லாஸ் தான் பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த நியூஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது. சன் டிவியில் வந்து உடனே ஒரு நியூஸை போடுவாங்க. அந்த நியூஸை பார்த்துட்டு உடனே போயிட்டு நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக்கில் இந்த ஸ்டாக் வந்து உச்சத்தை தொட்டது அப்படின்னு உடனே போயிட்டு நம்ம ஆளுங்க போயிட்டு அந்த ஸ்டாக் வாங்குவாங்க. அப்புறம் உடனே வந்து மார்க்கெட் வந்து இறங்கிடும். ஏன் அப்படின்னா, அந்த நீங்கள் வாங்கின இடம் பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவ் பையர்ஸோட செல் ஜோன், அதாவது சப்ளை ஜோனாக இருக்கும். சப்ளை ஜோன் வந்து ரீச் ஆனால் அந்த இடத்த வந்து இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து செல் தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்த போய் வாங்கினீங்க அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து வந்து கீழே இறங்கிடும். ஸோ உங்களுக்கு வந்து லாஸ் தான் வரும். ஸோ எப்போவுமே அதனால தான் சொல்கிறேன், இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அது வந்து மார்க்கெட்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பிஸ்னஸ்க்குமே பொருந்தும். ஸோ சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி தான் எல்லா பிஸ்னஸுமே ரன் ஆகுது. ஸோ நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். 60,000 கோடி வந்து மிடில் கிளாஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு. மக்கள் பேங்க்கில் பணம் போடாமல் இதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பங்குச்சந்தையில் இறங்கிட்டாங்க. இன் பிக் மேட்டர். அது ஏன்னா நீங்கள் கொடுக்குற ரிட்டர்ன் போரலை இருக்கிறாரு. ஸோ பேங்கிங்கில் இருக்க வேண்டிய பணமெல்லாம் கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிருக்கு. 2 விதமாக போயிருக்கு. ஒன்று மியூச்சுவல் ஃபண்டு மூலமாகவும், இன்னொன்று ஸ்டாக்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடுக்கு போயிருக்கு. அதனால் இதை வந்து நான் மட்டும் சொல்லலை, செபியோட சீஃப் இந்த புச்சுன்னு ஒரு லேடியும் சக்திகாந்தா தாஸும் 2 பட்ஜெட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது இந்தியாவோட மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியே டேமேஜ் பண்ணும். ஸோ எல்லாருமே ஒருத்தர் நினச்சா எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக யூடியூப்பில் வந்து கற்றுக்க முடியும். யூடியூப் மட்டும் இல்லாமல் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். ஸோ மக்கள் வந்து டெக்னாலஜி வைஸாக டெவலப் ஆகிறாங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நிறைய பேத்துக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் சைட்டில் வந்து போகிறாங்களே ஒழிய, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்கிறனால தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு, வேலிடான பாயிண்ட்டு கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இருந்த காங்கிரஸ் பார்ட்டி வந்து இருந்தப்போவும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இதே ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அதுலேயும் ஒன்றும் பெருசாக வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி வந்து நல்ல லாபம் கொடுக்குற அளவுக்குலாம் வந்து பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்க மாட்டாங்க, அவங்களால கொடுக்கவும் முடியாது. எஃப்ஐஐ விற்கிறாங்கன்னு எப்படி தெரியுதுன்னா, இன்றைக்கி ரூபா வந்து 84 ரூபா 15 காசு. ஒரு வெள்ளை சட்டை சாமியார் ஒருத்தர் வந்தார், இந்த அரசாங்கம் வந்தால் 5 ரூபாய்க்கு டாலர் வரும்னா நம்மகிட்ட விளம்பரம் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் ஓட்டு கேட்டார். அன்னைக்கு விலை 56 ரூபா இருந்தது டாலர், சரிஞ்சு. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ வந்து, அதாவது ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் வந்து எல்லாருமே வந்து இந்தியா ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த டேட்டாவை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். கடைசியாக இந்த 4-5 வருஷத்தில் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அமௌண்ட்டை வந்து செல் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காங்க. எங்கேயுமே வந்துட்டு பை பண்ணவே இல்லை. இந்த மொத்த ஸ்டாக் மார்க்கெட் ஏறுறதுக்கு முக்கியமான காரணமே வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்னால் அது வந்து பர்டிகுலராக இண்டிவிஜுவல் பீப்புளாகவும் இருக்கலாம். அதாவது இந்த மாதிரி ஃபினான்சியல் செக்டார்ஸ் மூலமாக உள்ளே வரக்கூடிய பணம், அதுக்கப்புறம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், இந்த மாதிரி நிறைய இந்த பிஎஃப் அமௌண்ட்டு இதெல்லாமே இருக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் ஃபுல்லாகவே ஏறுறதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் தான் முழுக்க வந்து காரணம். சொன்ன அருண் ஜெய்ட்லி 2018 கேபிட்டல் கெயின்ஸ் கொண்டு வந்து இப்போ இந்த வாட்டி கேபிட்டல் கெயின்ஸையும் ஏற்றிருக்காங்க. இதே நீங்கள் கடன் பத்திரத்தில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இண்டெக்ஸேஷன் ஒன்று இருந்தது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில். இனிமேல் இண்டெக்ஸேஷனும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக மொத்தம் நீங்கள் எந்த சைடில் போட்டாலும் வரி
பேங்க்கில் போட்டால் உங்களுக்கு வட்டி வராதுன்னா மக்கள் தங்கமும் இது மாதிரி சூதாட்டத்துக்கும் தான் போவாங்க. கைஸ் இந்த டேக்ஸ் இஷ்யூ வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ரொம்ப பெரிய இஷ்யூ. உண்மையிலேயே வந்துட்டு நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன். இது வந்து கரெக்டாக இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கட்டுறோம், ஓகேங்களா? நம்ம சம்பாதிச்ச பணத்துக்கு நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம வந்து டேக்ஸ் கட்டி தான் நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அந்த வீட்டுக்கு டேக்ஸ் கட்டி எடுத்து கொண்டு போன பணத்தை மறுபடியும் வந்து செலவு பண்ணுறதுக்கும் மறுபடியும் எல்லாத்துலேயுமே வந்து ஜிஎஸ்டி கட்டுறோம். ஒன்று சம்பாதிக்கிறதுக்கு வந்து வரி போடலாம், ஓகே. இல்லை அப்படின்னா செலவு பண்ணுறதுக்கு வந்து வரி போடலாம். நம்ம சம்பாதிக்கிறதுக்கும் வரி கட்டணும், செலவு பண்ணுறதுக்கும் வரி கட்டணும் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிற மொத்த பணமுமே வரியாகவே போயிடுது. அப்போது வெள்ளைக்காரனுக்கும் இப்போ இருக்கிற இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கு பேசாமல் நம்ம அவங்ககிட்டயே அடிமையாகவே இருந்துருக்கலாம். மக்கள் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கலாச்சாரத்தை மாற்றி அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கோ நகரக்கூடிய சூழலை உருவாகி இருக்கிறது. அதில் ஒரு நிலைத்தன்மை இல்லை என்பதை நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நம்ம மக்கள், இந்திய மக்கள் இது மக்கள் மட்டும் இல்லை, கொஞ்சம் இருங்க கரெக்ஷன் இது மக்கள் இன்வெஸ்ட் பண்ணலங்கிறது ரொம்ப கம்மி. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கார்பரேட் டேக்ஸை குறைச்சி சிறு தொழிலை ஒழித்து கார்பரேட்டுக்களை நாங்கள் சலுகை கொடுத்தோன்னா கார்பரேட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. 5 வருஷத்தை இதுதான் கைஸ் நான் வந்து முன்னாடியே சொன்னேன். இந்த வந்து கார்பரேட்டுக்கு வந்து நிறைய சலுகைகளை வந்து பிஜேபி வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து அதுக்கு அவங்க பண்ணின ஆக்ஷனுக்கு உண்டான ரியாக்ஷன் வந்து கிடைச்சதா அப்படின்னா இல்லை. அதுக்கு வந்து எல்லாமே நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கு. மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்தியாவோட எக்கானமியே வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேஸை நோக்கி தான் போய்கிட்டுருக்கு. இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து எப்போ தெரியும் அப்படின்னா, பிஜேபி ஒன்ஸ் வந்து ஆட்சியிலேருந்து மாறி வேறு யாராவது வரும்போது அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியும். ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான் கார்பரேட் இன்வெஸ்ட் பண்ணுறது. ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டே நடக்கலை. எவ்வளோ தூரம் மோசமாயிடுச்சுன்னா, இந்தியாவில் மோஸ்ட் எத்திக்கல் கம்பெனி, நான் ரொம்ப மரியாதைக்கும் மதிப்பும் கொடுக்குற கம்பெனி டாடா கம்பெனி. டாடா கன்சல்டிங் சர்வீசஸ் தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் கம்பெனி. அந்த கம்பெனிலேயே போன வருஷம் மார்ச் முடிஞ்சது வரைக்கும் 25,000 பேருக்கு வேலை கம்மி பண்ணியிருக்கிறாங்க. டாடா கன்சல்டிங், இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹேந்திரா, இது மாதிரி இருக்கிற எல்லா கம்பெனியிலுமே ஆட்கள் கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன் ஆட்கள் கம்மி பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்லை. அதே மாதிரி இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸை குறைச்சது கார்பரேட்ஸுக்கு, அவங்க முதலீட்டு செய்வாங்க, நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும்னு. ஆனால் இப்போ நிறைய ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ் வந்து வரதுக்கு காரணமும் வந்து இந்த ஒரு விஷயந்தான். ஏன்னா நிறைய கம்பெனியில் வந்து வேலை வந்து கம்மியாகிட்டே வரனால ஸோ நம்ம ஏதாவது இன்கம் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா, அங்கேயும் வந்து டேக்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை போட்டு நம்மளை அங்கேயும் வந்து முடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இப்போது நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஷார்ட் டேர்மில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 லட்சத்துக்கு கம்மியாக வந்து ப்ராஃபிட் வந்தாலும் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ வருஷம் ஜூலை 31க்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் வந்து ப்ராஃபிட் அதிகமாக வந்தாலும் சரி, லாஸ் வந்தாலும் சரி, நீங்கள் லிமிட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேக்ஸ் அப்புறம் இன்கம் டேக்ஸ், இந்த 2 விஷயத்தை பற்றி நம்ம அடுத்த ஒரு தனியாக ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். நான் தனியாக ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து அதுக்கு போடுறேன். நீங்கள் பணத்தை மக்கள்கிட்ட பிடுங்கினதுனால மக்கள் வாங்கும் தரன் போயிடுச்சு, பர்ச்சேசிங் பவர் போயிடுச்சு, கன்சம்ஷன் குறைஞ்சிடுச்சு. டெபாசிட் பிடிக்கணும்னா ஒரே வழி, 10% வட்டி கொடுத்தா எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டுட்டு பேங்க்குக்கு பணம் வருவாங்க. ஆனால் 10% வட்டி கொடுத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு இருக்கும் கார்பரேட் நண்பர்களுக்கு வட்டியை நீங்கள் 13-14% ஏற்றணும். அது மாதிரி கொடுத்தாங்கன்னா அவங்க பிஸ்னஸ் இறங்கிடும். ஸோ வந்து நீங்கள் கடன் கொடுக்குற ரேட்டை ஏற்றி டெபாசிட்டருக்கு ஜாஸ்தி டெபாசிட் கொடுத்தீங்கன்னா தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அது வரைக்கும் இதை சால்வ் ஆகாதுங்கிறது என் கருத்து. இருக்கிறதுலே மோஸ்ட் எத்திக்கல் பர்சன் ரத்தன் டாட்டா தான். அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவரே ஆள் எடுக்க முடியாத நிலைமைக்கு பண்ணிட்டீங்க நீங்கள். எக்கானமி அந்த லெவலுக்கு தள்ளிடுச்சு. இன்ஃபோசிஸ் குறைக்கிறாங்க, எல்லாரும் குறைக்கிறாங்க. இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனிக்கு 32,000 கோடி நீங்கள் ஸ்டாக் நோட்டீஸ் அவன் பாவம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஜிஎஸ்டி கட்டல 32,000 கோடி நோட்டீஸ் அனுப்பிச்சிங்கன்னா யார் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? இது வேணால் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா இருக்காங்க பார்த்தீங்களா,
அவங்கள வந்து எந்த ஒரு இன்டர்வியூலையும் சரி, எந்த ஒரு வீடியோலையும் சரி, நீங்க பார்த்தீங்கன்னா வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அவங்ககிட்ட யாராவது வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, உண்மையிலேயே அவங்களுக்கு ஃபினான்ஸ் தெரிஞ்சதுன்னா, ஒரு டெக்னிக்கலான ஒரு இன்ஃபர்மேஷன தான் வந்து குடுப்பாங்க. ஆனா, இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு இன்டர்வியூலயும் யார் கொஸ்டின் கேட்டாலும் பார்லிமெண்ட்லயும் சரி, வந்து ஒரு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனே ஒரு டெக்னிக்கலான ஒரு ஆன்ஸரே இருக்காது. அப்போதைக்கு அவங்க வாயை வந்து எப்படி அடைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஏதாவது சொல்லி அந்த டாப்பிக்கை வந்து மழுப்பிடுவாங்களோ ஒழிய இந்த டெக்னிக்கலான ஒரு ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லவே மாட்டாங்க. இது வந்து எப்படின்னா கார்ப்பரேட் ஆஃபீஸில் வந்து 2 விதமாக இருப்பாங்க. மேனேஜர் டிஎல், அதாவது இந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து 2 விதமாக இருப்பாங்க. எப்படின்னா, ஒரு கம்பெனியில் ரொம்ப நாளாக ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணி அந்த கம்பெனியோட ப்ராஜெக்டோட எல்லா டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் நல்லா வந்து அவருக்கு ஸ்ட்ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஆனால் அவருக்கு வந்து பீப்புள் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ரொம்ப பெரிய நாலேஜ் இருக்காது. புதுசாக ஒரு டிஎல்ஓ மேனேஜரோ வந்து வெளியிலேருந்து உள்ளே வருவார். அவருக்கு வந்து பீப்புள் மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா தெரியும். ஆனால் அந்த கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி அவருக்கு வந்து பெருசாக எந்த நாலேஜுமே இருக்காது. இப்போது அந்த புதுசாக வந்தவர்கிட்ட நம்ம போய் ஏதாவது கேட்டோம் அப்படின்னா, அவர் நம்மளை தான் வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்கள் வந்து அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், அதை பண்ணுமான்னு நம்மளை தான் சொல்லுவார ஒழிய, அவர் வந்து இப்படி பண்ணனா வந்து இப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு இமேஜ் வந்து அவருக்கே வந்து இருக்காது. இதே முன்னாடி அந்த ஆஃபீஸில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிருந்தார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவர் வந்து கரெக்டாக சொல்லுவார். இப்படி பண்ணனா இந்த விஷயம் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போது பிஜேபி பண்ணுறது எல்லாமே வந்து இந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட், பார்லிமெண்ட்டில் இருக்கவங்கள மேனேஜ் பண்ணி வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்சியல் நாலேஜ் இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். உடனே வந்து நம்ம வீடியோஸுக்கு கீழே நிறைய பேர் வந்து கதறுவாங்க, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு. இது வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் வந்து இதை வந்து சொல்கிறேன். நீங்கள் பிடிச்சா அது உங்களோட நான் பார்க்குற விதம் வந்து வேறையாக இருக்கலாம், நீங்கள் பார்க்குற விதம் வந்து வேறையாக இருக்கலாம். அது வந்து உங்களோட இது. இந்தியாவில் ஏதாவது வாங்கி விற்றா நீங்கள் டேக்ஸ் கட் கேட்கலாம். அவன் சாஃப்ட்வேர் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறான். அவனுக்கு 2017 நீங்கள் டேக்ஸ் கட்டலன்னு சொல்லி 2024 நீங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சா எப்படி வியாபாரம் பண்ணுவான்? ஏன்னா உங்களுக்கு அவன் கூஜா தூக்க மாட்டேங்கிறான், அவ்வளோதான் ப்ராப்ளம். அதே சமயத்தில் ஒருத்தர் வந்து 3000 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவார். அடுத்த நாளே இந்த ஜியோ ரேட்டை 20% ஏற்றுவார். அவருக்கு எந்த நோட்டீஸும் போகாது. ட்ராய் பர்மிஷன் கொடு, கல்யாணத்துக்கு வராதவெல்லாம் பொய்யோ இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ரேட்டை ஏற்றிடுவாங்க. நானே இப்போ தான் கைஸ் ஜியோ ஃபைபர் வந்து போட்டிருக்கேன். வேறு வழி இல்லை. ஏன்னா ஒன்று வந்து எங்கள் ஏரியாவில் ஜியோ தான் கிடைக்கிது, வேறு வழியே இல்லை, ஜியோ தான் போட்டாகணும். ஒன்றும் பண்ணாத ரொம்ப எத்திக்கலாக இருக்கிற இன்ஃபோசிஸுக்கு 32,000 கோடி நோட்டீஸு. இதுதான் நம்ம ஊரில் இன்னைக்கு நடக்கிறது. யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்கள். காலம் வந்து இந்திய பங்குச்சந்தையை நம்ம இந்திய அரசு கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு தான் அம்மையார் தான் பதில் சொல்லணும். அம்மையார் தானே நம்ம உட்காந்து ஓட்டே வாங்காதவங்க இன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் உட்காந்துட்டு இருக்கு, நான் தான் மன்மோகன் சிங் சொன்னால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அவங்க பதிலாம் சொல்ல மாட்டாங்க, நம்ம என்ன எதிர்நோக்கலாம் வரக்கூடிய நாட்கள்ல. மார்க்கெட்டில் பணம் வந்து ஷார்ட் டேர்மில் போட்டிருக்கீங்கன்னா லாபத்தில் தான் இன்றைக்கும் இருப்பீங்க. ஒரு மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. உங்களால் 5 வருஷத்துக்கு இந்த பணத்தை மறந்து இருக்க முடியாதுன்னா பணத்தை எடுத்துகிட்டு போயிடுங்க. இல்லை என்னால் 5 வருஷம் 10 வருஷம் சும்மா இருக்க முடியும், எவ்வளோ நஷ்டம் இந்த ஷார்ட் டேர்மில் என்னால் இந்த பெயின் எடுத்துக்க முடியும் அப்படின்னா 10 வருஷத்துக்கு உட்காந்துட்டுருங்க. இல்லை இந்த பணம் எனக்கு அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே வேணும், 5 வருஷத்துக்குள்ளே வேணும்னா இன்றைக்கும் நீங்கள் லாபத்தில் தான் இருப்பீங்க. ஸ்மால் கேப் மிட் கேப்பில் எஸ்பெஷலி இன்றைக்கி தான் முதல் அடி 4%. ஸோ இவர் சொல்கிறத நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இவர் வந்து மீன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ சைட்வேஸில் இருக்கிறது வந்து யாருக்கு வந்து பிரச்சனை அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், அதாவது ஒரு 10 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து ப்ராப்ளம். அதே மாதிரி இவர் வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷத்துக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து ஷார்ட் டேர்மில் சொல்கிறாரு. நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்முக்கே ஷார்ட் டேர்ம் நம்மலாம் பார்த்தீங்கன்னா 1 வீக் 2 வீக்லேயே வந்து நம்ம வந்து வாங்கி விற்றுட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த சைட்வேஸ் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ரொம்பவே சாதகமாக இருக்கும் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் கண்டிப்பாக ஒரு 10% வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஒன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆச்சு அதுக்கப்புறம்னா மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை போகிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். ஸோ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை நல்லா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்ல ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். ஸோ ஈகர்லி வெயிட்டிங். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஏதாவது வந்து ரிலேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து
இருக்குது. ஆனால் அது வந்து எப்படின்னா ஒரு மறைமுகமான ஒரு ரிலேஷன் தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்போது இந்த பிஜேபியோட ரூலிங் பார்ட்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸுக்கு வந்து இந்த டேக்ஸ் வைஸாக, அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த டேக்ஸு, அது ஜிஎஸ்டி, இந்த மாதிரி நிறைய கார்ப்பரேட் டேக்ஸ், இந்த மாதிரி நிறைய சலுகைகளை வந்து கொடுக்கறனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து இன்டைரக்டாக வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடிங் வியூ சார்ட்லேயே வந்து தெரியும். இந்த ஒரு பெரிய ரெட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எலெக்ஷன் அன்னைக்கு வந்த ஒரு ஃபால். இந்த ஒரே ஒரு எலெக்ஷன் அந்த ஒரு நாளில் மட்டும் இவ்வளோ பெரிய ஃபால் வந்து வந்துச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில். இது ஏன் வந்துச்சு அப்படின்னா, பிஜேபி வந்து அடுத்து வந்து ரூலிங் பார்ட்டியாக வராது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இது வந்து வந்துச்சு. ஏன்னா சப்போஸ் பிஜேபி வந்து அடுத்த ரூலிங் பார்ட்டியாக வரல அப்படின்னா, பிஜேபி அப்ரூவ் பண்ண நிறைய சலுகைகளை வந்து அடுத்த ரூலிங் பார்ட்டி வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அவங்க வந்து அந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா, எல்லா கார்ப்பரேட் கம்பெனிஸோட பிஸ்னஸுமே வந்து பாதிக்கும். ஸோ அவங்க வந்து இப்போவே அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இப்போவே வந்து தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ அடுத்த எலெக்ஷன் வரும்போது மார்க்கெட்டில் இருக்கவங்கலாம் நல்லாவே உஷாராய்க்கவங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் வரதை இப்போவே சொல்கிறேன். எலெக்ஷன் வரும்போது நீங்கள் மார்க்கெட்டில் இருக்க மொத்த அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு வெளியில் வந்து வச்சுருங்க. எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் மார்க்கெட்டில் அமௌண்ட்டை மட்டும் வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பெரிய லாஸை வந்து பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம ஊர்ல ஈரான் இஸ்ரேலில் ஒரு ப்ராப்ளம், நம்ம பேங்கிங் சிஸ்டம்லேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஈரானில் 2 டாப் ஹமாஸ் லீடர்ஸ்னுக்கும் இஸ்ரேலுக்கும் எப்போ வேணால் போர் வெடிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. ஏன்னா ஈரானில் 2 டாப் ஹமாஸ் லீடர்ஸை இஸ்ரேல் அசாசினேட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல போர் நடக்கலாம் அப்படிங்கிறது 3வது கண்டிஷன். இதில் எல்லாமே ஒரு இது. ஜப்பானில் ஒரு ப்ராப்ளம், அமெரிக்காவில் ஒரு ப்ராப்ளம், ஈரான் இஸ்ரேலில் ஒரு ப்ராப்ளம், நம்ம பேங்கிங் சிஸ்டம்லேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் கன்ஸ்பயர் பண்ணி தான் நீங்கள் விழுந்தது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். நான் வந்து இந்த சப்ளை டிமாண்ட் வந்து நீங்கள் டெக்னிக்கலாக நல்லா தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஈரானில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உக்ரைன் வார் வந்தாலும் பிரச்சனை இல்லை, எங்கள் நாட்டில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு வந்து அதை பற்றி வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா சப்ளைக்கு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து இறங்க தான் செய்யும், டிமாண்டுக்கு வந்தால் மார்க்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏற தான் செய்யும். ஸோ இந்த நியூஸை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு நியூஸை வந்து கட்டிப்பிடிச்சிட்டு அழணுங்கிற அவசியமே கிடையாது. ஒன்ஸ் வந்து சப்ளை டிமாண்டை வந்து நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஆல்ரெடி நம்ம மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்குது. வேல்யூவேஷனுங்கிறது கணக்கே இல்லாமல் கிராவிட்டிக்கு தாண்டி போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து பேங்க்கில் பணம் போட்டிங்கன்னா வட்டி சரியாக கொடுக்கறதில்ல, ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட்டு. அதாவது இன்றைக்கி நீங்கள் ஒரு 100 ரூபா பேங்க்கில் போட்டிங்கன்னா இப்போ 106 ரூபா 107 ரூபா கிடைக்கிது. 5 வருஷமாக 105 ரூபா தான் கிடச்சிட்டு இருந்தது. அது இன்ஃப்ளேஷனுக்கு கூட மேட்ச் ஆகாது. நீங்கள் அரிசியாக வாங்கி வச்சிங்கன்னா அரிசி விலை உங்களோட பேங்க் டெபாசிட்டோட ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருந்தது. அதனால் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேங்க்கில் பணம் போடாமல் மியூச்சுவல் ஃபண்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேர் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் மட்டும் செபி சொல்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் வந்து பேங்க்கில் போடுற அமௌண்ட்டு வந்து குறைஞ்சிருச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டில், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாவோ டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுற அமௌண்ட் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதுக்கு வந்து முக்கியமான ரீசனாக வந்து எதை சொல்கிறாரு அப்படின்னா, பேங்க்கில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால மக்கள் வந்து போயிட்டாங்க அப்படின்னு, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. இது வந்து உண்மையிலேயே வந்து இவர் சொல்கிற விஷயம் வந்து கரெக்டு தான். ஆனால் வந்து அது வந்து ஒரு தப்பான ஆங்கிளில் வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடியும் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு முன்னாடியும் வந்து நம்ம எல்லாருமே வந்து பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்போ இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ண முடியாத அளவுக்கு தான், கிட்டத்தட்ட இன்ஃப்ளேஷனுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து ஏன் மக்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகல, இப்போ ஏன் வந்து மக்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை தான் நம்ம வந்து இந்த இடத்த வந்து பார்க்கணும் ஒழிய கவர்மெண்ட்டோட இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்கிறது வந்து காரணம் வந்து கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து எப்போவுமே பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்னும் வந்து கம்மி பண்ண தான் பார்ப்பாங்களே ஒழிய கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க ஃப்யூச்சரில். இதனால் வந்து மக்கள் வந்து ஏன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபெசிலிட்டி வந்து இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டி வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கிடையாது. இப்போ நமக்கு கிடைக்கிற அளவுக்கு நெட்டோ, இந்த யூடியூபோ,
இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி விஷயம் வந்து இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுறங்க. இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த வீடியோவில் வந்து இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலோட ட்ரேடிங் கம்யூனிட்டி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரேடிங் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கம்யூனிட்டியில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராயல் கியூ பாட் வந்து யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்க வந்து என்னோட ராயல் கியூ ரெஃபரல் கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ஃபுல் டைமாக நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன். ப்ளஸ் வந்து நீங்கள் 24 hours வந்து நீங்கள் எந்த டைமில் வேணாலும் என்னோடய சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ராயல் கியூ பாட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுங்கள். நம்ம ஆள் ஒருத்தர் வந்து மார்க்கெட்டில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. மாதமானால் வந்து 30,000 சம்பாதிக்கலாம், நீங்கள் படுத்துக்கிட்டே சம்பாதிக்கலாம், உட்காந்துக்கிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாட்டை அந்த ராயல் கியூ வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலிமா வந்து ப்ரமோட் பண்ணி தான் உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும். ட்ரேட் பண்ணி சம்பாதிக்க முடியாது. நீங்கள் ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட தான் வந்தாகணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னோடய ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் அசிஸ்டன்ஸ் வந்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வீடியோ. தேங்க்யூ.